இது நம்ம கடலூரில் இருக்கக்கூடிய கெடிலமாறு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு. பெங்ஜன் புயலுடைய அடுத்த நாள் இது. அந்த நேற்று வந்து இதோடவே அதிகமாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரையெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இல்லைனா அந்த பக்கம் ஏகப்பட்ட வீடு இருக்குது. அது எல்லாமே ஆற்றை விட டவுன் ஃபேஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே பள்ளத்தில் இருக்குது வீடு எல்லாமே. இங்கே ஏதாவது ஒரு அந்த கரை ஏதாவது உடஞ்சிருந்துச்சின்னா ரொம்ப பெரிய சேதாரமாக இருக்கும். நம்ம கெடிலமாத்துல வந்து கரை எதுவும் உடையல. ஆனால் தென்பெண்ணை ஆறுக்கு வந்து குறுக்கே வந்து கரை உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி பூந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக இல்லாத அளவுக்கு வெள்ளம் வந்து இப்போ இந்த ஆற்றுல போகிறதா சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஆறுன்னு பார்த்திங்கன்னா அது காவேரி தான். அடுத்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்பெண்ணை ஆறு. இது கிட்டத்தட்ட 490 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கர்நாடகாவில் உருவானாலும் 75% நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி வருது. இந்த திடீர் வெள்ளத்துக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கான அதிகப்படியான மழை பொழிவு பதிவாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாத்தனூர் டேமும் அதோடைய முழு கொள்ளளவை எட்டினதால் அதையும் திறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு 2 கரையும் தொட்டுக்கிட்டு வந்து வெள்ளம் போகுது இந்த தென்பெண்ணை ஆற்றுல. நேற்று ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கால் உடஞ்ச கரையை வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வெள்ளம் ஃபுல்லாக வடிகிற வரைக்கும் இங்கே இருந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு குழு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சிமெண்ட் சாக்கெலாம் ரெடியாக அடுக்கி மண்ணை ஃபில் பண்ணி ரெடியாக அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் நம்ம தென்பெண்ணை ஆற்றுல எந்த அளவுக்கு வெள்ளம் சீறி பாஞ்சு ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டுருக்குன்னு இந்த பாலத்து மேலே நிற்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு உடைய அந்த தண்ணி போகிற சவுண்டை கேட்டாலே அப்படி இருக்குது. இப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூரும் நம்ம வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வரும்னு யாரும் எதிர்பார்த்து வந்துருக்க மாட்டாங்க. என்னதான் ரெட் அலர்ட் கடலூருக்கு கொடுத்துருந்தாலும் இந்த அளவுக்கு மழை இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த பெங்ஜன் புயல் கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திண்டிவனம், சென்னைன்னு எல்லா மாவட்டத்தையும் ஒரு உலுக்கிடுச்சுங்க. உணவு, உடை, இருப்பிடம் இது 3 தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவையே. ஸோ அது 3யுமே இல்லாத ஒரு நிலைமையில் இப்போது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த ரோட்டை கிராஸ் பண்ண கூட முடியாமல் அந்தளவுக்கு ரோட்டில் வெள்ளம் தண்ணி போயிட்டுருக்கு. நேற்று பேஞ்ச மழை இன்றைக்கி போய் திரும்பி கடல்லே கலக்குது. எங்கே உருவாச்சோ அங்கேயே போகுது. ஆனால் அதுக்குள்ளே நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திச்சு பாருங்கள்.